லாபஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்க போறான். அதே மாதிரி 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன் உட்காந்துக்க போறான். அடுத்த 1.5 மாசத்துக்கு கண்டிப்பா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பாதிப்புகள் கொடுக்கும். 67ல பிறந்தவங்க அவங்களுக்குலாம் இப்பெல்லாம் கோல்டன் டைம், செம்ம ஆட்டம். கல்யாணம் ஆகலையே அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும். தனி வக்கரமா இருந்துருக்கிறோம். இப்போ 96, 97 அந்த டைம்ல பிறந்த பல பேருக்கு இப்ப கல்யாணம் ஆகும். பல பேருக்கு வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. பார்த்தனா அறுவடை எடுத்து வெட்டுறேன்னு சொல்ற ஆள் வந்து இப்போ வந்து கட்டி பிடிப்பான் அவங்கள. ப்ரமோஷன் வருதோ இல்லையோ நம்ம டிமோஷன் ஆகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறது. ப்ரமோஷன் போய் சந்தோஷமா போனா அங்க போனா அங்க உட்காரதெல்லாம் கன்னிவெடியா இருக்கும். என்னடா அது தெரியாம மட்டம் போட்டுருக்கேன். பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்க போறான். அதே மாதிரி 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன் உட்காந்துக்க போறான். அடுத்த 1.5 மாசத்துக்கு கண்டிப்பா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பாதிப்புகள் கொடுக்கும். ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சுகர் இன் எனி ஃபார்ம் அருமையா இருக்கு சார். குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன் சார், செம்மையா இருந்தது சார். இந்த புளிப்பு ஜிலேபி சார் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்றது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்துல பிறக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை, உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை, ஒரே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட் ஒருவேளை சனி வக்கரமா இருந்ததுன்னு வைங்க. மீனத்திலே சனி வக்கரமா இயல்பாகவே ஜாதகத்தில் இருக்கு. 96, 97ல பிறந்தவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 66, 67ல பிறந்தவங்க அவங்களுக்குலாம் இப்பெல்லாம் கோல்டன் டைம், செம்ம ஆட்டம், பயங்கரமா இருக்கும். என்னன்னா புதுசா வேலை ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம், வியாபாரம், பட்டை கலப்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் போய் உட்காந்துருக்க போறாரு. அப்போ மெயினா கணவன் மனைவி யாரெல்லாம் கணவனுக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும். சனி வக்கரமா இருந்ததுங்கிறான். இப்போ 96, 97 அந்த டைம்ல பிறந்த பல பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகும். பல பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும். பல பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. பல பேருக்கு வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. எந்த எதிரி பார்த்தனா அறுவடை எடுத்து வெட்டுறேன்னு சொல்ற ஆள் வந்து இப்போ வந்து கட்டி பிடிப்பான் அவங்கள. அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமா இருக்கு. சனி வக்கரமா இல்லைன்னு வைங்க, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. கால் முட்டி அடிப்படும், தீக்காயங்கள் எடுப்பலாம், விளையாடும் போது ஏற்படலாம், டான்ஸ் ஆடும்போது சுழுக்கலாம், இல்லைன்னா கீழே விழுக்கலாம், ட்விஸ்ட் ஆகலாம், கிக்கர் ராடு வந்து முட்டில் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விதங்கள் அவங்க வந்து பிரச்சனை கொடுக்கும். மெயினாக எந்த நண்பன் நம்ம நினச்சிருக்கோமோ அவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது, கேஸ் ஆகிறது, அவரோட பிரச்சனைக்கு நம்ம போய் பிரச்சனை மாட்டிக்கிறது, நம்மளுடைய பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து ப்ரமோஷன் வருதோ இல்லையோ நம்ம டிமோஷன் ஆகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறது. ப்ரமோஷன் போய் சந்தோஷமா போனால் அங்கே போனால் அங்கே உட்காரதெல்லாம் கன்னிவெடியாக இருக்கும். என்னடா அது தெரியாமல் மட்டம் போட்டிருக்கேன். பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டால் இப்படி ஒரு நிலைமை நடக்கும். பனிஷ்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் ப்ரமோஷனாக இருக்கும். ஏன்டா அது வந்தோன்னுங்கிற மாதிரி இருக்கும். 4-5 மாதத்துக்கு ஒன்றும் சரியா இல்லை. எந்த பதவிகள் இருக்குமோ அந்த பதவிகள்லேருந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டு நீங்கள் காலியாகிற மாதிரி இருக்கு. இருக்கிற பதவி போகிற மாதிரி இருக்கு நிலைமை. ஏதாவது கிளப்ல இருக்கீங்க, பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை மாட்டுவீங்க. அதனால உட்காந்து பஞ்சாயத்தெல்லாம் முடிக்கிற மாதிரி வரும். சண்டை போடுற மாதிரி வருது. அந்த சண்டையில் நம்ம சைடு தப்பு இருக்கிற மாதிரி ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பிஹெச்டி தீசிஸ், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆட்டம், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. கலவரத்தில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுவும் விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல குழந்தைகள் யாரெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, டர்க்கி, இஸ்ரேல் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கீங்களோ, மெயினாக இந்த சைடு டுவர்ட்ஸ் கம்போடியா, மலேசியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் ஏதாவது படிக்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை, தப்பான ஆட்கள் கூட தொடர்பு, இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் போய் உட்காந்துருக்கிறது 7ஆம் இடத்துல. எதுலேயுமே போய் மாட்டிக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. இந்த டைம் பீரியட் சனி வக்கரங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இட்ஸ் அன் அலர்ட். நான் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது உங்கள் ஜாதகத்துக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி இருக்கு, நீங்கள் கவனமாக இருக்கேன்னு. எப்படின்னா இந்த மாதிரி கோச்சார பலன்கள் வந்து நீங்கள் என்ன இல்லைனாலும் 45% வேலை செய்யும். ரொம்ப கவனத்துக்குரிய காலகட்டம் தான். என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? உங்களுடைய வலதுபுறம், உங்கள் வீட்டுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று என்ன பண்ணலாம்? சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணலாம், அபிஷேகத்தை கொடுத்துட்டு வரலாம், எள்ளு சாதம் பண்ணி நாம தானம் பண்ணலாம். இதை பண்ணீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்.